சென்னையில் ஊராட்சி செயலாளர்கள் 23வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். சென்னையில் ஊராட்சி செயலாளர்கள் 23வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். தமிழக அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்த்து அரசாணை வெளியிடக் கோரி வலியுறுத்தி வருகின்றனர். இதுகுறித்து விரிவான தகவல்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார், இதுகுறித்த விரிவான தகவல். சேரணி, ஊராட்சி செயலாளர்கள் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயலாளர்களை சேர்க்க வலியுறுத்தி 23வது நாளாக சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் உள்ள 12,525 ஊராட்சிகளில் பணிபுரியக்கூடிய ஊராட்சி செயலாளர்கள் கிராமப்புறங்களில் முதுகெலும்பாக இருக்கக்கூடியவர்கள் அத்தியாவசிய தேவைகளான குடிநீர், கழிவறை உள்ளிட்ட கழிப்பிட வசதி உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் கிராமப்புறங்களுக்கு செயல்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பணி அங்காற்றி வரும் இவர்களை உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்க வலியுறுத்தி 23வது நாளாக போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட ஊராட்சி செயலாளர்கள் கலந்துகிட்டிருக்காங்க. குறிப்பா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 12,525 ஊராட்சிகளில் பணிபுரியும் அனைவரும் தங்களுக்கு விடுப்பு எடுத்துக்கொண்டு சென்னையை முற்றுகையிட்டு 23வது நாளாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். ஒற்றை கோரிக்கையாக இருக்கக்கூடிய இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயலாளர்களை சேர்த்து அரசாணை வெளியிட வேண்டும். அதே போல ஏற்கனவே ஓய்வு பெற்ற ஊராட்சி செயலாளர்களுக்கு குறைந்தபட்சமாக 15,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தினமும் போராட்டம் நடத்தக்கூடிய ஊராட்சி செயலாளர்களை அவ்வப்போது காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்வதும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதும் தொடர்ச்சியா இருக்கு. ஆனால் ஊராட்சி நிர்வாகத்துறையை பொறுத்த வரைக்கும் 23 நாட்களாக இந்த பனகல் மாளிகையை தான் ஊராட்சி செயலாளர்களுக்கு ஒரு தலைமை அலுவலகம். அந்த தலைமை அலுவலகத்துக்கு கீழ் போராட்டம் நடத்தக்கூடியவர்களை இதுவரை ஊராட்சி நிர்வாகத்துறை இயக்குனர் பொன்னையா இதுவரை அழைத்து பேசவில்லை. தொடர்ச்சியாக இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து வந்தாலும் விளம்பர திமுக அரசு தொடர்ச்சியாக ஊராட்சி செயலாளர்களை புறக்கணித்து வருகிறது. இதன் காரணமாக கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 12,525 ஊராட்சிகள்ல அடிப்படை தேவைகள் மக்கள் கிடைக்காமல் தவித்து வருகிறார்கள். அனைவரும் இங்கே போராட்டம் நடத்தும் நிலையில் அங்க அடிப்படை தேவைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து வருகிறார்கள். ஆனால் விளம்பர திமுக அரசு தொடர்ச்சியாக இவர்களை புறக்கணித்து வருகிறது. குறிப்பா தமிழகம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்டோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 700க்கும் மேற்பட்டோர் பணியிட மாறுதல் மாவட்டம் விட்டு பல்வேறு இடங்களில் பணியிட மாறுதல் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்று காலை முதல் மீண்டும் பணியிடை நீக்கம் செய்வோம் என விளம்பர திமுக அரசின் தொடர்ச்சியா மிரட்டல் விடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது 23வது நாள் போராட்டம் குறித்து நம்முடைய ஊராட்சி செயலாளர்களோட சங்கத்தோட மாநில தலைவர் நம்முடைய இருக்காங்க. சார் வணக்கம் சார். 23 நாளா தொடர்ச்சியா போராடிட்டு இருக்கீங்க, தொடர்ச்சியா அரெஸ்ட் ஆகிட்டு இருக்கீங்க. ஆனா இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கல கவர்மெண்ட். இதை எப்படி பார்க்க? கடந்த 23 நாட்களாக ஊராட்சி செயலர்களை உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் இணைத்திட வேண்டும் என்று சொல்லி ஒரே ஒரு ஒற்றை கோரிக்கையை வைத்து நாங்கள் தொடர் போராட்ட இயக்க நடவடிக்கைகளை சென்னையில் எடுத்து வருகிறோம். 12,525 கிராம ஊராட்சி செயலர்கள் அனைவரும் முறையான சி கிரேடு காலமுறை ஊதிய கட்டியில் 2018 முதல் இருக்கின்ற இந்த நிலையில் எங்களுக்கு அனைத்து அரசு சலுகைகளும் ஆட்டோமேட்டிக்காக வழங்கப்பட்டிருக்க வேண்டும். மாறாக எங்களுக்கு எந்த சலுகையும் அனுமதிக்கப்படவில்லை. நாங்கள் 2018 முதல் தொடர் போராட்ட இயக்க நடவடிக்கைகள் எடுத்தாலும் கூட பல்வேறு முறைகள் பேச்சுவார்த்தை என்ற பெயரில் அழைத்து பேசுகிறார்களே ஒழிய அதற்குரிய அரசாணை வெளியிட்ட பாடில்லை. எனவேதான் நாங்கள் தொடர் போராட்ட இயக்க நடவடிக்கைகள் ஒற்றை கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் 23 நாட்களில் பல்வேறு ஊராட்சி செயலர்கள் தற்காலிக நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒன்றியம் விட்டு ஒன்றியம் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். கடந்த ஒரு வார காலமாக அமைதியாக இருந்துவிட்டு இப்பொழுது மீண்டும் பல்வேறு ஒடுக்குமுறைகளை மாவட்ட நிர்வாகங்கள் அங்கே செய்து வருகிறார்கள். மாவட்ட நிலை அலுவலர்கள் செய்து வருகிறார்கள். இதையெல்லாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஜனநாயக நாட்டிலே நாங்கள் போராடுவதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது. எங்களுடைய அரசை நோக்கி நாங்கள் எங்களுக்கு இதை செய்து கொடுங்கள் என்று கேட்பதற்கு உரிமை இருக்கிறது. அதன் அடிப்படையிலே நாங்கள் இங்கே போராடுகிறோம். இதனிடையே எங்களுக்கு ஊதியப்படுத்தவும் செய்கிறார்கள். அதே நேரம் ஒருபுறம் மிரட்டல் உருட்டல் எல்லாம் மாவட்ட நிர்வாகங்கள் செய்கிறது. இவற்றையெல்லாம் தவிர்த்து கொண்டு எங்களுடைய உண்மையான நியாயமான ஒற்றை கோரிக்கையை உடனடியாக தமிழக அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் இணைத்து அரசாணை வெளியிட வேண்டும் என்று இன்றைக்கு 23ஆம் நாளாக வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அரசாணை வரும் வரை
எங்களுடைய போராட்டம் என்பது மிக எழுச்சியாக சென்னையிலே தொடர்ந்து கொண்டிருக்கும். அது எத்தனை நாட்களானாலும் எங்களுடைய நோக்கம் என்பது அரசாணை பெறுவதே. அதை நோக்கி நாங்கள் முன்னேறி செல்வோம். கிட்டத்தட்ட 23வது நாளாக இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஆனால் இதுவரை விளம்பர திமுக அரசு இந்த அரசாணையை வெளியிடாமல் காலம் தாழ்த்தி வருகிறது. அரசாணையை வெளியிடும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள். தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ராம்குமார்.